அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் நல்ல மேய்ப்பனாக வந்து நம்மை மீட்டுக் கொள்ளுகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை தூக்கி எடுக்கிறார், நமக்கு காயம் கட்டுகிறார், நம்மை உயர்த்துகிறார். அன்பானவர்களே, there is an old story that tells about a pig. ஒரு பன்றியை பற்றி சொல்லப்படுகிற ஒரு பழைய கதை உண்டு. A farmer brought a pig into the house. He gave him a bath, put nice perfume, put a beautiful ribbon around his neck and put him in the living room. ஒரு ஃபார்மர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு பன்றியை வீட்டிலே கொண்டு வந்து அதை நன்றாக கழுவி அதற்கு பெர்ஃப்யூம் எல்லாம் வாசனை பொருளெல்லாம் பூசி கழுத்திலே அழகான ரிபன் எல்லாம் கட்டி அந்த லிவிங் ரூமிலே அந்த பன்றியை அவர் இருக்கிற இடத்திலேயே இருப்பதற்காக அமர்த்துகிறார். The pig looked nice, smelled nice, but as soon as the door opened, the pig left the living room and jumped into the mud puddle. அந்த பன்றி பார்த்தீர்கள் என்றால் மிக அழகாக இருந்தது, நல்ல வாசனையாக இருந்தது. ஆனால் எப்பொழுது அந்த முன் கதவு திறக்கப்பட்டது, அப்போ உடனடியாக அந்த பன்றி குதித்து ஓடி போய் அங்கிருந்து அந்த சேற்றின் குட்டைக்குள்ளே அது விழுந்து விட்டது. Why? Because the pig was still a pig at heart. ஏனென்றால் அந்த பன்றி தன்னுடைய உள்ளத்திலே பன்றியாகவே இருந்தது. His nature had not changed. The pig had changed outwardly but not inwardly. அந்த பன்றியினுடைய வாழ்க்கை முறை, இந்த பன்றியினுடைய உள்ளான நிலை மாற்றப்படவில்லை, வெளியிலே மட்டும் அதற்கு மாற்றம் ஏற்பட்டது. அதனாலே அந்த பன்றி பார்த்தீர்கள் என்றால் அதுக்கு எவ்வளவு வாசனை பொருள் பூசினாலும் கழுவினாலும் அது என்ன மாதிரி இருந்ததோ அப்படியே இருந்தது. எந்த இடத்தில் இருந்ததோ அந்த இடத்துக்கே அது போய்விட்டது. You can take a man, dress him up, put him in the front row in church, and he almost looked like a saint. But after he returned his real life, you will see his true nature come out again. ஒரு மனிதரை நாங்கள் அழகுபடுத்தி அவருக்கு அழகான ஆடை அடுத்தி அவரை ஆலயத்தினுடைய முன் இருக்கையிலே உட்கார வைப்போமாக இருந்தால் அவர் பார்ப்பதற்கு ஒரு புனிதர் போல எல்லாருக்கும் தெரிவார். ஆனால் ஆலயம் வழிபாடு முடிந்து அவர் வீட்டுக்கு போய் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை ஆரம்பிக்க தொடங்கும் பொழுது பார்த்து கண்டால் அவர் எவ்வாறு இருந்தாரோ அதுபோன்று அவருடைய பழைய வாழ்க்கை நிலை அவரிடத்திலிருந்து வெளிப்படுவதை நம்மால் பார்க்க முடியும். Why does he act like that? Because his nature has not changed. His heart is not changed. ஏன் அவர் வெளியிலே போன பின்பு மீண்டும் ஒரு பழைய மனிதராக மாறுகிறார் என்றால் அவருடைய உள்ளம் மாற்றப்படவில்லை. உள்ளம் மாற்றப்படாமல் இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட முடியாமல் இருக்கிறது. Many people think this way. If I go to church every day, everything come okay. பல மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் நான் ஆலயத்துக்கு போனால் போதும் எல்லாம் சரி வந்துவிடும் என்று நிறைய மக்கள் அப்படிதான் நினைக்கிறார்கள். அதனாலே ஆலயம் போவதை தவறவே கூடாது. அது எப்படி இருந்தாலும் சரி, ஆலயம் போய் வந்தால் போதும் எல்லாம் சரி வந்துவிடும் என்று நாம் பல முறை ஏமாந்து போகிறோம் என்றால் அப்படிதான் நாம் எல்லாம் வளர்க்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாரும் எப்படி வளர்க்கப்பட்டோம் தெரியுமா? கடன் திருநாள் ஒருபோதும் மிஸ் பண்ணக்கூடாது, அது எல்லாம் பாவமாகிவிடும். அதனாலே கட்டாயமாக கோயிலுக்கு போக வேண்டும் என்று நினைத்தோமே தவிர நாம் உண்மையாக என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நாம் பல முறை எண்ணாமல் போய்விட்டோம். அது நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது, தெரியாமல் போய்விட்டது. அதனாலே கோயிலுக்கு போனால் சரி என்று நாம் கோயிலுக்குள் ஒரு மாதிரி இருக்கிறோம், வெளியிலே ஒரு மாதிரி இருக்கிறோம், வீட்டிலே ஒரு மாதிரி இருக்கிறோம், வேலை செய்கிற இடத்துல ஒரு மாதிரி இருக்கிறோம். அன்பானவர்களே, now my friends, God is looking at your heart. Your heart matter is very important. அன்பானவர்களே, இறைவனோ நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார்.
நம்முடைய உள்ளத்தின் நிலை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. நான் உங்களுக்கு தெளிவாய் சொல்லட்டும். நிறைய மக்கள் என்னிடத்திலே எங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக மன்றாடுங்கள், எங்களுடைய உயர்வுக்காக மன்றாடுங்கள், செய்வதிலே வெற்றி கிடைக்கணும் மன்றாடுங்கள் என்று நிறைய பேர் கேட்கிறார்கள். ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு தெளிவாய் சொல்லட்டும். நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலை நம்முடைய உள்ளத்தின் மாற்றத்திலே தான் இருக்கிறது, வேறு ஒன்றாலும் அல்ல. நாம் எவ்வளவு பாடலாம், எவ்வளவு ஜெபிக்கலாம், எவ்வளவு போதனைகள் கேட்கலாம், தவறாமல் கோயிலுக்கெல்லாம் வரலாம், நம்முடைய உள்ளத்தின் நிலையிலே தான் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய எதிர்காலமும் எல்லாமே அடங்கி இருக்கிறது. அதனால இறைவன் பார்த்தீர்கள் நம்முடைய உள்ளத்தையே அவர் பார்க்கிறவராக இருக்கின்றார். God wants you to live in his kingdom. கடவுள் அவருடைய அரசிலே நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். not in the mud puddle. அதாவது ஒரு சேற்று குட்டைக்குள்ளே நாம் இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்பவில்லை. மாறாக நாங்கள் எல்லோரும் ஒரு அவருடைய அரசுக்குள் வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். God wants you to have a nice, beautiful, joyful and victorious life. கடவுள் பார்த்துக்கின்றால் நாம் எல்லோரும் மிக வெற்றிகரமான, மகிழ்ச்சியான, சந்தோஷமான, அழகான ஒரு வாழ்க்கையிலே வாழ வேண்டும் என்று தான் கடவுள் விரும்புகிறார். God wants your life to look like a beautiful flower garden, not like a wilderness. கடவுள் எங்களுடைய வாழ்க்கை ஒரு வனாந்திரம் போன்ற வறட்சி நடந்த இடமாக இருக்கணும் விரும்பவில்லை. மாறாக ஒரு நல்ல பூந்தோட்டமாக நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்றுதான் கடவுள் விரும்புகிறார். God wants your life to smell like beautiful aroma, not like a stinky smell. நம்முடைய வாழ்க்கை ஒரு துர்நாற்றம் அடிக்கின்ற ஒரு நாற்றம் வீச வேண்டும் என்று கடவுள் விரும்பவில்லை. மாறாக மிகுந்த சுகந்த வாசனையாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று தான் கடவுள் விரும்புகிறார். I want to talk to you about Jesus wish in your life. இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புவது என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன என்பதாகும். My message title is Jesus wants you to have the best life. இன்றைக்கு என்னுடைய தியானத்தின் தலைப்பு பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தான் விரும்புகிறார். ஒரு தடவை கரங்கள் தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? என்றால் பல முறை நாம் கடவுளை பிழையாக நினைப்போம். கடவுள் தண்டிக்கிறார் அல்லது நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார், நம்மை மறந்துட்டாராக்கும் அப்படின்லாம் இல்லை. கடவுள் நாம் எல்லோரும் ஒரு சிறந்த வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். Deuteronomy chapter 6 verse 4 to 6. Hear, O Israel, the Lord our God, the Lord is one. Love the Lord your God with all your heart and with all your soul and with all your strength. These commandments that I give you today are not be on your I give you today to be on your heart. இணைச்சட்டம் அல்லது உபாகமம் 6ஆம் அதிகாரத்திலே 4-6 வரையுள்ள வசனங்கள் பாருங்கள். இஸ்ரவேலே செவி கொடு, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே. உன் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும், உன் முழு உள்ளத்தோடும், உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். கடவுளை எப்படி அன்பு கூறணும் சொல்லப்படுது பாருங்கள். கோயிலுக்கு வருவதனால் அன்பு கூறுகிறது அல்ல. கோயிலுக்கு நாம் வர வேண்டும். எப்படி வர வேண்டும்? உள்ளத்தினால் இறைவனை அன்பு செய்வதனால் நாம் கோயிலுக்கு வருவதால் நமக்கு ஆசீர்வாதம். ஆகவே நம்முடைய உள்ளம் இறைவனை அன்பு செய்யாமல், உன் கடவுளாகிய ஆண்டவரே உன்னுடைய ஒரே கடவுள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒரே கடவுளை ஆராதிக்கிறவர்களாக நம்முடைய உள்ள உணர்வோடு வரும் பொழுதுதான் அது நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக வருகிறது. Why did God say this? Because God knows the enemy wants to make your heart dirty. எதற்காக ஆண்டவராகிய கடவுள் உங்களுடைய முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆற்றலோடு இறைவனை மட்டும் அன்பு செய்யுங்கள் என்று ஏன் எதற்காக கடவுள் சொல்லியிருக்கிறார் என்றால், கடவுளுக்கு தெரியும் எங்களுடைய எதிராளியாகிய அலகை நம்முடைய உள்ளத்துக்குள்ளே பலவிதமான குப்பைகளை கொண்டு வந்து போடுவான் என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். God knows the enemy wants to put all kind of junk into your heart and keep your heart far away from the Lord.
கடவுளுக்கு தெரியும் அன்பானவர்களே, சாத்தான் எல்லா விதமான குப்பைகளையும் நம்முடைய உள்ளத்திலே கொண்டு போட்டு நம்மை கடவுளிடத்திலே இருந்து தூரமாக வைத்திருப்பான் என்று கடவுளுக்கு தெரியும். குப்பை என்று சொல்லும் பொழுது அன்பானவர்களே, நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். அறியாமை என்பதுதான் குப்பை. டேர்ட்டியா இருக்கிறது என்றது வெறும் அழுக்கா இருக்கிறது மட்டுமல்ல. நாம் ஆன்மீகம் என்ற பெயரிலே கடவுளை அறியாமல் இருப்போம் என்றால், ஆன்மீகம் என்ற பெயரிலேயே கடவுளை தேடாமல் இயேசுவை தேடாமல் நாம் ஆன்மீகம் என்று சொல்லிக் கொண்டிருப்போம் என்றால், அது கூட நம்முடைய வாழ்க்கையில இறைவனிடத்திலிருந்து நம்மை பிரித்து வைத்திருக்கிற ஒரு மகா பெரிய அழுக்காகும் அன்பானவர்களே. அதனால்தான் நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். சாத்தானுடைய தந்திரங்களை, கடவுளிடத்திலிருந்து நம்மை பிரித்து வைத்திருக்கிற அத்தனையும் சாத்தான் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதமாகும். God is not looking for people who have a perfect performance, perfect behavior, people who never make a mistake. கடவுள் அன்பானவர்களே, எந்த தவறுமே செய்யாதவர்கள், மிக சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், நல்ல ஒழுக்கமாக இருக்கிறவர்களைத்தான் தேடுகிறார் என்று இல்லை. God is looking for people who have a perfect heart turned toward him. கடவுள் யாரை எதிர்பார்க்கிறார் என்றால், தன்னுடைய உள்ளத்தை மாற்றி இறைவனிடத்திலே திரும்புகிறவர்களைத்தான் இறைவன் எதிர்பார்க்கிறார். மிக முக்கியமான ஒன்று, நம்முடைய நல்ல குணங்கள், நல்ல தோற்றம் அல்ல. ஒருவர் நம்முடைய உள்ளம் திரும்பி அவரிடத்திலே வருவதைத்தான் இறைவன் எதிர்பார்க்கிறார். You may make mistake. You may make mistakes, but when your heart is toward the Lord will wash all your mistake and fill your heart with his heavenly peace. சில நேரத்தில் நாம் தவறு செய்யலாம், நீங்கள் தவறு செய்யலாம். ஆனால் தவறு செய்தாலும் நாம் மனம் வருந்தி இறைவனிடத்திலே மனம் திரும்பி வரும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள், எங்களை அவருடைய இரத்தத்தினால் கழுவி தன்னுடைய பரலோக வல்லமையினால் பிரசன்னத்தினால் எங்களை கழுவி விடுகிறவராக, அவருடைய சமாதானத்தை எங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். People may judge you from your past or your outward, but God always look your inward. மக்கள் சில நேரத்தில் உங்களுடைய வெளி தோற்றத்தை வைத்து, உங்களுடைய வெளி அடையாளத்தை வைத்து தீர்ப்பிடலாம். ஆனால் கடவுளோ உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். That is what happened to Zacchaeus. அதுதான் சக்கேயுனுடைய வாழ்க்கையில் நடந்தது. When Jesus asked him to come from the tree, he came down quickly. எப்பொழுது ஆண்டவர் இயேசு சக்கேயுவை பார்த்து சீக்கிரமா இறங்கி வாரும் என்று சொன்னாரோ, அப்ப என்ன சொல்லுகிறது திருமறை, அவர் சீக்கிரமாக இறங்கி வந்தாராம், மன மகிழ்ச்சியோடு இறங்கி வந்தாராம். அன்பானவர்களே, அதை தான் கடவுள் எதிர்பார்க்கிறார். நான் இப்படிதான் இருப்பேன், நான் மன்னிப்பே கேட்க மாட்டேன், நான் திருந்தவே மாட்டேன், எவ்வளவு சொன்னாலும் இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய பிடி, இப்படிதான் நான் இருப்பேன் என்று நாம் இருப்போம் என்றால் அன்பானவர்களே, அது சரியானதல்ல. இறைவன் எங்களுக்கு தவறை தவறென்று காட்டும் பொழுது நாம் எப்பொழுது இறங்கி வருகிறோமோ அதை தான் கடவுள் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். People look at Zacchaeus as a sinner, but Jesus looks at him as a child of God. மக்கள் எல்லாரும் என்ன சொன்னார்கள்? சக்கேயுவை பார்த்து இவர் ஒரு பாவி என்று தான் சொன்னார்கள், பாவியின் வீட்டுக்கு போகிறார் என்று தான் சொன்னார்கள். ஆனால் இயேசுவோ சக்கேயுவை எப்படி பார்த்தார் தெரியுமா? கடவுளுடைய பிள்ளையாக, ஆபிரகாமினுடைய ஒரு சந்ததியாகத்தான் பார்த்தார். அதுபோலதான் என்னையும் உங்களையும் மக்கள் எப்படி வேணுமானாலும் பார்க்கலாம், அவரை நோக்கி வந்திருக்கிற எங்களையோ இறைவன் எப்பொழுதும் அவருடைய பிள்ளைகளாக பார்க்கிறார். கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? Don't worry about the people around you. Don't worry about what they say about you. Look at Jesus. உங்களை சுற்றிலும் இருக்கிற மக்கள் என்ன சொல்லுகிறார்கள், எப்படி பார்க்கிறார்கள் என்பதை பற்றி நீங்கள் கலங்க வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இயேசுவையே நோக்கி பாருங்கள். Open your heart to Jesus, because Jesus wants to come to your home with you. உங்களுடைய உள்ளத்தை இயேசுவுக்காக திறவுங்கள். என்றால் இயேசு உங்களோடு உங்கள் இல்லத்துக்கு வர விரும்புகிறார். Jesus wants to stay in your home and wants to bless your family. என்றால் இயேசு உங்களோடு உங்கள் வீட்டிலே அவர் தங்க விரும்புகிறார். சக்கேயுவின் வீட்டிலே தங்கினார் பாருங்கள். அவர் உங்கள் வீட்டிலே தங்கி உங்கள் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். God is the potter and you are the clay. கடவுள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு குயவராக இருக்கிறார், நானும் நீங்களும் களிமண்ணாக இருக்கிறோம். You are in his mighty and loving hand right now.
நீங்கள் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் அவருடைய வல்லமை உள்ள அன்பான கரங்களிலே இருக்கிறீர்கள். நாம் எல்லோரும் இப்பொழுது அவருடைய கரங்களிலே ஒரு களிமண்ணாக இருக்கிறோம். God will take off all the stones and garbage that make your life dirty. Then God will make you as a new creation. கடவுள் என்ன செய்வார் பாருங்கள், அந்த களிமண்ணுக்குள்ளே இருக்கிற குப்பைகள் கல்லுகள் எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு எங்களை ஒரு புதிய படைப்பாக மாற்றுவார். அது குயவருடைய வேலை, அது களிமண்ணுடைய வேலை அல்ல. குயவர் ஒரு பாத்திரத்தை வணையும் பொழுது முதல்ல என்ன செய்கிறாராம் பாருங்கள், அந்த களிமண் அந்த மண்ணுக்குள்ளே இருக்கிற குப்பைகளை முதல்ல எடுக்கிறார். என்று அது இருந்தால் அதை சரியாக வணைய முடியாது. முதல் வேலை அந்த அந்த மண்ணுக்குள்ள இருக்கிற குப்பைகள் கல்லுகள் காபேஜ் எல்லாம் எடுத்து விட்டு அதுக்கு பின்புதான் வணைய ஆரம்பிக்கிறார். அதுபோல் அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவர் இயேசுவிடத்திலே வரும் பொழுது எங்களிடத்தில் இருக்கிற எல்லா குப்பைகள் காபேஜ் அந்த கல்லெல்லாம் அவர் எடுப்பார். நம்மால் எடுக்க முடியாது. பலமுறை நாம் எடுக்கலாம் என்று நினைக்கிறோம், இல்லை, ஆண்டவரால் தான் எங்களை மாற்ற முடியும். தூய ஆவியானவருடைய வல்லமையினால் மட்டும்தான் நம்முடைய உள்ளத்தை மாற்ற முடியும். அதனாலே தெளிவாக நான் உங்களை கொண்டே சொல்லற்றும், பாவ சங்கீர்த்தனம் செய்வதனால் பாவம் மன்னிக்கப்படுகிறதா? பாவ சங்கீர்த்தனம் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய தூண்டுதலோடு நாம் எப்பொழுது பாவ சங்கீர்த்தனம் செய்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் உண்மையாகவே மனம் வருந்தி பாவ சங்கீர்த்தனம் செய்வோம். மனம் வருந்தி பாவ சங்கீர்த்தனம் செய்யும் பொழுது மட்டும்தான் நம்முடைய உள்ளம் புதிதாக மாற்றப்படுகிறது. அன்பானவர்களே, பாவ சங்கீர்த்தனம் ஒரு நல்ல திருவருட்சாதனமாக திருச்சபையினால் நமக்கு தரப்படுகிறது. ஆனால் அதை நாம் கடையிலே வேண்டுகிற ஒரு பொருள் போல வேண்ட நினைப்போம் என்றால் அதனால் நமக்கு எந்த நன்மையும் வராது. பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பும், நீர் என் வாழ்க்கையிலே வாரும், என்னை நீர் மாற்றும், என் உள்ளத்தை புதிதாக்கும் என்று நீங்கள் பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிறதுனாலே தான் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்தை மாற்றுவார். உங்கள் உள்ளம் எப்பொழுது மாறுகிறதோ அப்போ உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அன்பானவர்களே, உங்களுடைய உள்ளம் மாறாத நேரத்தில் எந்த மாற்றத்தையும் தயவு செய்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, எதையுமே நாம் காண முடியாது. என்றால் கடவுள் நம்முடைய உள்ளத்தை பார்த்து தான் செயல்படுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. God will make your life look beautiful and marvelous. ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? எங்களுடைய வாழ்க்கையை மிக அழகானதாக அற்புதமானதாக மாற்ற முடியும். மாற்றுகிறார் என்றால் அது கடவுளுடைய வேலை. அதனால தான் எரேமியா இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் சொல்லியிருக்கார், நான் தான் குயவர், நீங்கள் எல்லோரும் என் மக்கள் எல்லாரும் களிமண், நான் அவர்களை புதிய பாத்திரமாக வணைவேன் என்று. You will enjoy God's grace, love, healing, abundance and victory into your family. நீங்கள் எப்பொழுது ஆண்டவருடைய கரங்களிலே வருகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் என்ன அனுபவிப்போம் தெரியும்? நம்முடைய குடும்பத்துக்குள்ளே அவர் கொடுக்கிற வெற்றி, அவர் கொடுக்கிற சமாதானம், அவர் கொடுக்கிற சந்தோஷம் எல்லாவற்றையும் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே நாங்கள் அனுபவிக்கிறவர்களாக மாற்றப்பட்டு விடுகிறோம். Deuteronomy chapter 30 says, if you and your children listen to his voice with all your heart, with all your soul, the Lord your God will deliver you from bondage, have mercy on you. இணைச்சட்டம் அல்லது உபாகமம் 30ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், நீயும் உன் பிள்ளைகளும், இதெல்லாம் வடிவாக கவனிக்கணும். நீயும் என்று மட்டும் கடவுள் நிப்பாட்டவில்லை, சரியோ? நீயும் உன் பிள்ளைகளும். அப்ப கடவுளை தேடுகிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒரு முக்கியமான கடமை உண்டு. பார்த்தீர்கள் என்றால் பிள்ளைகளுக்கு போதிக்கிறதல்ல, எவ்வாறு பிள்ளைகளுக்கு இயேசுவை காட்டலாம் என் வாழ்க்கை வழியாக என்றால் அவர்களும் ஆண்டவருக்குள்ளே வந்தாலே ஒழிய நம்முடைய வீட்டுக்குள் சமாதானத்தை விடுதலையை கொண்டு வர முடியாது. நிறைய பேருடைய குடும்பத்தில் இருக்கிற தோல்வி அதுதான், சரியோ? வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ஆண்டவரிடத்திலே வருவதற்காக நாம் முதல்ல ஜெபிக்க வேண்டும். அதுதான் முதல் வெற்றி நமக்கு. நீயும் உன் பிள்ளைகளும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால், சரியோ? பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம், குடும்பத்தினுடைய முழு விடுதலை, வெற்றி, நிறைவு எல்லாமே எங்கே தங்கி இருக்கிறது என்றால் நம்முடைய வீட்டில் உள்ள அத்தனை பேரும் முழு உள்ளத்தோடு இறைவனை நாம் தேடுகிறவர்களாக வரும் பொழுது உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை அடிமைத்தனத்தினின்று விடுவிப்பார், உன்மேல் இரக்கம் காட்டுவார். கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அன்பானவர்களே, கடவுள் வாக்கு கொடுத்திருக்கிறார், நீங்கள் குடும்பமாக என்னை தேடுங்கள், நானும் உங்களை எல்லா அடிமைத்தனத்திலும் இருந்து விடுவிப்பேன், நான் உங்களுக்கு எப்பொழுதும் இரக்கம் காட்டுகிறவராக இருப்பேன்.
சில நேரம் நீங்கள் நினைக்கலாம், என் வீட்டில் உள்ள மற்றவர்கள் இந்த அளவுக்கு மனம் திரும்பாமல் இருக்கிறார்களே, அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களே, அவர்கள் இதுக்கு ஒட்டு வராமல். ஆம், அப்படிதான் இருப்பார்கள். என்றால் சாத்தான் ஒருபோதும் விட மாட்டான். ஆனால் உங்களுக்குள் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிற சாத்தானை விட பெரியவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் அதற்காக செபிக்கும் பொழுது, நீங்கள் செபிப்பது மட்டுமல்ல, அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக ஆண்டவருடைய அன்பை, கடவுளுடைய பிரசன்னத்தை நீங்கள் காட்டுகிறவர்களாக ஒரு அப்பா அம்மாவாக நீங்கள் மாறுவீர்கள் என்றால் அதுதான் உங்களுக்கு வெற்றி. நான் உங்களுக்கு சொல்லட்டும், ஒரு அப்பாவினுடைய வெற்றி, ஒரு அம்மாவினுடைய வெற்றி என்ன தெரியுமா? நல்ல ஆபீஸ்ல வேலை செய்கிறது அல்ல, நன்றாக படித்திருப்பதல்ல, நல்ல அழகா இருப்பதல்ல, நிறைய பணம் வைத்திருப்பதல்ல. அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு அப்பா ஒரு அம்மா யார் ஒருவர் ஆண்டவருக்குள் அவர்கள் வாழுகிறார்களோ அதுதான் அவர்களுடைய வெற்றி. அதுதான் அவருடைய குடும்பத்துக்கு வெற்றி. Satan wants to keep you in bondage. அலகை எப்பொழுதும் உங்களை தன்னுடைய கட்டுக்குள், அடிமைத்தனத்துக்குள் வைத்திருக்க பார்க்கிறான். Satan wants to keep your life in the darkness, pain, worry, sickness and prison of sin. சாத்தான் என்ன நினைக்கிறான் தெரியுமா? அலகையினுடைய முக்கியமான ஒரு வேலை என்ன தெரியுமா? நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வாழ்க்கையை எப்பொழுதும் பலவிதமான இருளினால் சூழ்ந்து வைத்திருப்பது, எப்பொழுதுமே கவலைப்பட்டு கொண்டிருக்க வைப்பது, பல நோய்களினால் நம்மை தாக்குவது, பாவம் என்கிற சிறையிலே நம்மை வைத்திருப்பது. எத்தனையோ பேர் பாவம் என்கிற அந்த சிறையில் அடைபட்டு போயிருக்கிறார்கள். But when you open your heart to Jesus, Jesus will deliver you from bondage. Jesus will give you his mercy, love, joy, healing and new life. ஆனால் நீங்கள் அதை பற்றியே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறதால ஒன்றும் வராது. நீங்கள் எப்பொழுது அந்த துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் மத்தியில் இயேசுவுக்காக உங்கள் உள்ளத்தை திறக்கிறீர்களோ அப்பொழுது இயேசு அங்கே வந்து உங்கள் குடும்பத்துக்கு வேண்டிய விடுதலையை, வெற்றியை, சமாதானத்தை, சந்தோஷத்தை அவர் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். When Adam and Eve sinned in the Garden of Eden, they tried to hide from God and hide their nakedness with fig leaves. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது என்ன செய்தார்கள் பாருங்கள். அவர்கள் என்ன செய்தார்களாம்? மறைந்து கொண்டார்கள். ஓடி போய் மறைந்து கொள்ள பார்த்தார்கள். அத்து இலையினாலே அவர்கள் தங்களுடைய ஆடையின்மையை மறைத்துக் கொள்ள பார்த்தார்கள். நிறைய மக்கள் இன்றைக்கு வரைக்கும் அதான் செய்கிறோம். பாவம் செய்த உடனே ஓடி போய் மறைய பார்க்கிறோம். அது அவருக்கு தெரியக்கூடாது, இது இவருக்கு தெரியக்கூடாது, அது எப்படி மூடி மறைக்கலாம் என்று நாம் பார்க்கிறோம். சரியோ? ஆனா அதை தான் அன்றைக்கு ஆதாம் ஏவாளும் செய்தார்கள். When they sinned against God, they tried to hide from God instead of running to God. அவர்கள் பாவம் செய்த பொழுது கடவுளிடத்திலே ஓடி வருவதற்கு பதிலாக அவர்கள் அதை மறைத்துக் கொள்ள பார்த்தார்கள். அன்பானவர்களே, you never need to hide or run from God. That's what Satan tries to do in your life. நீங்கள் தவறு செய்யும் பொழுது, பிழையானது ஒன்றை செய்யும் பொழுது தயவு செய்து ஓடி மறைந்திருக்க வேண்டும். அதை யாருக்கும் தெரியாமல் மறைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் தயவு செய்து நினைக்க வேண்டாம். என்றால் அதுதான் சாத்தானுடைய ஒரு பெரிய தந்திரமாக இருக்கிறது. அது மறைந்து இருக்கும் வரைக்கும் நாம் கட்டுக்களையே இருப்போம். எப்பொழுது மனம் திறந்த ஆண்டவரிடத்திலே அழுது குளறி மன்னிப்பு கேட்கிறோமோ அன்றைக்கிலிருந்து நமக்கு பெரிய விடுதலையும் அபிஷேகம் நமக்கு உண்டாகிறது. If you feel guilty about something or fail, run to God as fast as you can and get a hug from Jesus Christ. ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டோமா, எவ்வளவு கெரியாக இயேசுவிடத்திலே ஓடி வர முடியுமோ ஓடி வந்து விட வேண்டும். ஓடி வந்து ஆண்டவரிடத்தை மன்னிப்பு கேட்டு அவர் நமக்கு தருகிற அந்த முத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Jesus will forgive and set you right again. கடவுள் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களை சரிப்படுத்துகிறவராக இருக்கிறார். God is the only one who can help you in your time of discouragement, failure and fear. கடவுள் ஒருவரால் மட்டும்தான் உங்களுடைய தோல்வியிலே, உங்களுடைய இழப்பிலே, உங்களுடைய மன தளர்விலே உதவி செய்ய முடிகிறது. Run to God and tell him how you feel and ask for his help. ஆண்டவரிடத்திலேயே ஓடி வாருங்கள். உங்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ அது அப்படியே ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள். என்றால் அவரால் மட்டும்தான் உதவி செய்ய முடிகிறது. Jesus knows exactly how you feel and you have an open invitation to come into his presence anytime. கடவுள்
நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் என்பதை அவர் பார்க்கிறார். அவர் எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு திறந்த அழைப்புதலை கொடுக்கிறார். Remember, Jesus wants you to have the best life. Don't be like a pig. கடவுள் நாம் எல்லோரும் ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். தயவு செய்து பன்றியை போல இருக்கக்கூடாது. எப்படா கதவு திறக்கும் என்று திறந்த உடனே ஓடி போய் அது சேர்த்து குட்டைகளை விழுவது போல எப்போ கூட்ட முடியும், ஓடி போய் நான் எங்க வேலையை பார்ப்போம் அப்படி என்று நினைத்துட்டோம் என்றால் நமக்கென்று கடவுள் வைத்திருக்கிற எந்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் காண முடியாது. ஆகவே ஆண்டவர் நாம் எல்லோரும் சிறப்பாக வாழ வேண்டும் விரும்புகிறார். நம்முடைய குடும்பம் சிறப்பாக இருக்கணும் விரும்புகிறார். அந்த ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். God bless you and your family. Let's pray. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் தன் கரத்தை விரித்து அன்பாய் அழைக்கிறார், ஆவலாய் தன் கரத்தை விரித்து அன்பாய் அழைக்கிறார். இறைவனின் குலமே, இயேசுவின் உள்ளமே, இறைவனின் குலமே, இயேசுவின் உள்ளமே, இதய அமைதி இனிதே அடைய இயேசு அழைக்கிறார், இதய அமைதி இனிதே அடைய இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் தன் கரத்தை விரித்து அன்பாய் அழைக்கிறார், ஆவலாய் தன் கரத்தை விரித்து அன்பாய் அழைக்கிறார். கவலை மிகுந்தோரே, கலங்கி தவிப்போரே, கவலை மிகுந்தோரே, கலங்கி தவிப்போரே, கவலை நீக்கி கலக்கம் போக்க கடவுள் அழைக்கிறார், கவலை நீக்கி கலக்கம் போக்க கடவுள் அழைக்கிறார், கடவுள் அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் தன் கரத்தை விரித்து அன்பாய் அழைக்கிறார், ஆவலாய் தன் கரத்தை விரித்து அன்பாய் அழைக்கிறார். அப்படி எல்லாம் தடவை ஆண்டவரை போற்றுவோம். அந்த நேரத்திலே நன்றி ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். வல்லவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு புதிய இதயத்தை கொடுக்கிற ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தின் மாற்றத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு புது வாழ்வு கொடுக்கிற தெய்வமே, எங்கள் குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறவரே, எங்கள் குடும்பம் அழகான தோட்டமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் உள்ளத்தை மாற்றுகிற ஆண்டவராக இருக்கிறீர், எங்கள் உள்ளத்தை புதுப்பிக்கிற கடவுளாக இருக்கிறீர், அதற்குள் இருக்கிற குப்பைகளை நீர் எடுத்து போடுகிற ஆண்டவராக இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் அழகான பாத்திரமாக வர முடியாதபடி எங்களுக்குள் இருக்கிற எல்லா தீமைகளையும் நீர் எடுத்து போடுகிற இறைவனாக இருக்கிறீரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா.
எலனும் மரணுமென் கேடகமும் ரட்சிப்புமானவரே. பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. பெலனும் மரணுமென் கேடகமும் ரட்சிப்புமானவரே. பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. உம்மையே நம்பும் எனக்கு நீத்திய கண்மலை நீர். உம்மையே நோக்கிடும் நான் வெட்கமடைவதில்லை. எல்லாரும் சொல்லுவோம். உம்மையே நம்பும் எனக்கு நீத்திய கண்மலை நீர். உம்மையே நோக்கிடும் நான் வெட்கமடைவதில்லை. உருமாக பெலனும் மரணுமென் கேடகமும் ரட்சிப்புமானவரே. பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. எல்லாரும் அப்படியே கரங்களை விரித்து கண்களை மூடி அல்லேலூயா. இதோ இந்த நேரத்தில் உங்களுடைய உள்ளத்தில் என்ன வேண்டுதல் இருக்கிறதோ அதற்காக ஆண்டவரை நோக்கி பாருங்கள். உங்கள் உள்ளத்தில் என்ன விருப்பம் இருக்கிறதோ அதை ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதை ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள். உங்கள் உடலிலே நோய் சுகமடைய வேண்டுமா ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள். உங்கள் வேலையில் இருக்கிற பிரச்சனை நீங்க வேண்டுமா ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள். உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை இருக்கிறதா மனம் திறந்து ஆண்டவரிடத்திலே பேசுங்க. அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமை உள்ள கரம் உம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக. நான் உங்களுக்கு செவி சாய்ப்பேன் என்று சொன்ன ஆண்டவரே, என் காதுகள் மந்தமாகவில்லை என்று சொன்ன கடவுளே, இதோ இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்ப குரல்கள் உம்முடைய காதில் விழுவதாக. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே இவருடைய விண்ணப்பங்களுக்கான பதில் கிடைப்பதாக. இவருடைய விண்ணப்பங்களுக்கு என்ன தடைகள் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் அந்த தடைகள் நீங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இவர்கள் குடும்பத்தில் இருக்கிற கட்டுக்கள் நீங்கி போவதாக. இவருடைய குடும்பத்துக்குள்ள இருக்கிற இருள் அகன்று போவதாக. இயேசு கிறிஸ்து என்கிற ஒளி இப்பொழுது இவருடைய வீட்டுக்குள் இறங்கி வருவதாக. எந்தெந்த குடும்பத்துக்குள்ளே சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, வெற்றி என்கிற அந்த ஒளி மங்கி எரிந்து கொண்டிருக்கிறதோ, யாருடைய வீட்டுக்குள்ளே அது அணைந்து போயிருக்கிறதோ, இயேசுவின் நாமத்திலே மீண்டும் இப்பொழுதே பிரகாசித்து எரிய ஆரம்பிப்பதாக. மங்கி எரிகிற திரியை நான் அணைக்க மாட்டேன், நெறிந்த நாணலை நான் முறிக்க மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் இங்கு வந்திருக்கிற எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்திலே மீண்டும் இவர்கள் தலை நிமிர்ந்து நிற்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் இவர்கள் மேல் வந்து தங்குவதாக. நீதிமான்களின் சிரசின் மேல் என் ஆசீர்வாதம் அது தங்கும் என்று சொன்னீரே. ஆம், இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய சிரசின் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் அது தங்குவதாக. உம்முடைய ஆசீர்வாதம் அது தங்குவதாக. Lord, we pray for your blessing, Lord. Send your mighty blessing each one of them right now. Let them feel your love. Let them feel your healing. Let them feel your blessing right now, Lord. நன்றி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய விடுதலை நீர் தந்து கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கிடைப்பதற்காக நன்றி, சுகம் கிடைப்பதற்காக நன்றி.
வெற்றி கிடைப்பதற்காக நன்றி, உயர்வு உண்டாவதற்காக நன்றி, கிடைக்காதவைகள் இப்பொழுதே கிடைப்பதற்காக நன்றி, அடைபட்ட வாசல்கள் இப்பொழுது திறக்கப்படுவதற்காக நன்றி. இதோ இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இவர்களுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நன்றி. இவர்களுக்கு ஏற்ற துணையை நீர் உருவாக்குவதற்காக நன்றி. இவர்களுக்கு ஏற்ற வேலையை நீர் கட்டளையிடுவதற்காக நன்றி. ஆண்டவர் எங்கள் ஜெபத்தை கேட்பதற்காக நன்றி கூறுகிறோம். இந்த நேரத்திலே ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். லோருமாக நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன்.